உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு ரவி நற்றமிழின் அன்பு வணக்கம். இன்று கவி காளமேகம் அவர்களின் ஒரு அருமையான பாடலை பார்ப்போம். பூனைக்கு 6 கால், புள்ளினத்துக்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 மானை கேள், உண்டகத்தின் மீது முழு நீளம் பூத்ததுண்டு, கண்டதுண்டு, கேட்டதில்லை கான். பாடலை கேட்டீர்கள் அல்லவா? பாடல் ஒரு விடுகதை போல தோன்றும், ஆனால் அது விடுகதை அல்ல. கவி காளமேக புலவர் அவர்களின் ஒரு அற்புதமான சொல் விளையாட்டு. பூனைக்கு 6 கால் என்று கூறியிருப்பார். ஆனால் இதை பூ நக்கி, அதாவது பூவை நக்கி உண்டு வாழும் தேனீக்கு 6 கால் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்துக்கு 9 கால் என்பார். புள்ளினம் என்றால் பறவை. 9 பெருக்கல் கால் சமம் 2 கால், அதாவது பறவைக்கு 2 கால் என்று பொருளாகும். அடுத்ததாக யானைக்கு 17 கால் என்பார். அதாவது 17 பெருக்கல் கால் சமம் 4 கால், அதாவது யானைக்கு 4 கால் என்று பொருள் கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு சொல் விளையாட்டு. அடுத்ததாக நாம், அதாவது தியானத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய அகமானது நீளத்தில் மாறும். அதே போல முண்டகம் என்றால் செந்தாமரை, செந்தாமரை பூவானது நீலக்கலரில் பூக்கும் என்கிறார். நீலக்கலரில் செந்தாமரை பூ இல்லை. ஆதலால் கடைசி வரியில் நீங்கள் கண்டதில்லை என்பார். கண்டதில்லை என்றால் பூனைக்கு 6 காலை கண்டதில்லை, புள்ளினத்திற்கு 9 காலை கண்டதில்லை, யானைக்கு 17 காலை கண்டதில்லை, அதே போல செந்தாமரையும் நீல நிறத்தில் இருப்பது கண்டதில்லை என்று மிக அற்புதமாக சொல் விளையாட்டோடு பாடப்பட்ட ஒரு பாடலாகும். இது போன்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க ரவி நற்றமிழ் சேனலை காணுங்கள், பகிருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.